கொங்கண சித்தர் என்ற சித்தரை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். திருவள்ளுவருக்கு அவர் எப்படி சீடரானார்னு உங்களுக்குலாம் தெரியுமா? அந்த கதையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது கோபம் வந்தா நீங்க அந்த கோபத்தை எந்த வகையில கையாள்வீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு நாள் கொங்கண சித்தர் மரத்தடியில அமர்ந்து யோகம் செஞ்சிட்டு இருந்தாரு. அந்த சமயமா பார்த்து அங்க வந்த கொக்கு கொங்கண சித்தர் மேல எச்சத்தை விட்டுடுச்சு. உடனே கோபம் கொண்ட கொங்கண சித்தர் தன்னுடைய பார்வையாலேயே அந்த கொக்கை பார்த்தே எரிச்சிட்டார். இந்த நிகழ்வுக்கு பிறகு கொங்கண சித்தர் ஊருக்குள்ள பிச்சை கேட்க போறாரு. அது ஒரு நல்ல உணவு வேலைங்கிறதுனால வாசுகி அம்மையார் தன்னுடைய கணவரான திருவள்ளுவருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயமா பார்த்து திருவள்ளுவருடைய மனைவாயில் முன்னாடி போய் நின்று பிச்சை கேட்கிறாரு கொங்கண சித்தர். வாசுகி அம்மையார் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் தாமதமா வந்துட்டாங்க. அதனால கொங்கண சித்தருக்கு கோபம் அதிகமாகி வாசுகி அம்மையார கோபம் கொண்டு தன்னுடைய இரு கண்களாலையும் பாக்குறாங்க. அப்போ வாசுகி அம்மையார் கொங்கணரை பார்த்து இப்படி கேக்குறாங்க, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா? ஆமாங்க. கொங்கண சித்தருடைய அந்த கோப பார்வை வாசுகி அம்மையார எதுவுமே செய்யல. என்னதான் சித்தர்கள் முத்தர்கள் ஞானிகள் எல்லாருமே காடு மலைன்னு தவம் செய்ய சென்றாலுமே இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே ஒரு பெண்ணால் இவ்வளவு தவ வல்லமையுடன் இருக்க முடியுமா என்று அஞ்சி வாசுகி அம்மையார பணிஞ்சி பிறகுதான் திருவள்ளுவருடைய சீடரா கொங்கண சித்தர் சேர்றாங்க. இது போன்ற பதிவுகளை நீங்கள் பார்க்க விரும்பினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.